இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது அறிவையும் திறமைகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நமது அறிவை வளர்த்து கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. முதலில் அன்றாடம் நாம் கேட்கும் கேள்விகளும் நமது திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு தூண்டுகோலாய் அமைகின்றன என்பதை புரிந்து கொள்வோம். நாம் கேட்கின்ற கேள்விகள் ஒவ்வொன்றும் நமது வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும். நாம் படித்த நாட்களை இன்னும் படித்துக் கொண்டிருப்பவர்கள் நமது வகுப்புகளை நினைவுக்கு கொண்டு வருவோம். நமது வகுப்பில் கூட அமைதியாக இருப்பவர்களை விட அவ்வப்போது கேள்விகளை கேட்டு பாடத்தில் உள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் மாணவ மாணவிகளைத்தான் ஆசிரியர்கள் விரும்புவார்கள். அத்தகைய கேள்வி கேட்கும் நபர்களில் ஒருவராக நாம் இருந்திருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். நாம் கேள்விகள் கேட்கும் போது நமது ஆற்றல்களும் திறன்களும் அதிகரிக்கின்றன, நமது சிந்தனையை கூர்மைப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்போம். கடந்த காலத்தை பற்றி நாம் எழுப்பும் கேள்விகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அனுபவ பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எதிர்காலத்தை பற்றி நாம் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் நமது வாழ்வின் திசையை தீர்மானிக்க உதவுகின்றன. நிகழ்காலத்தை பற்றிய நமது கேள்விகள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றன என்பதை உணர்ந்தவர்களாய் சரியான கேள்விகளை எழுப்பி நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வோம். ஒரு மனிதன் அளிக்கும் பதில்களிலிருந்து அவனை அறிந்து கொள்வதை விட அவன் எழுப்பும் கேள்விகளிலிருந்து அவனை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் வால்டர் என்ற அறிஞர். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஓர் ஆன்மீக ஞானி ரமண மகரிஷி தன்னை பின்பற்றியவர்களிடம், நான் யார் என்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருங்கள், எந்த பதிலிலும் திருப்தி அடைந்து விடாமல் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருங்கள், விடையையும் தொடர்ந்து தேடிக்கொண்டிருங்கள், அது உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்று அடிக்கடி சொல்வார். எனவே நமக்குள்ளே அனுதினமும் கேள்விகளை எழுப்பி அவற்றிற்கு விடை தேடுவோம். நமது கேள்விகளுக்கு பல சமயங்களில் எதிர்ப்புகள் வரலாம். அதனையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாது நமது பணிகளை செய்வோம். கேள்வி கேட்கின்ற மனிதன் ஒரு சில வினாடிகளுக்கு முட்டாளாக இருக்கலாம். ஆனால் கேள்விகளை எழுப்பாத மனிதனோ வாழ்நாள் முழுவதும் முட்டாளாக இருக்கின்றான் என்கிறது ஒரு பழமொழி. நாமும் அர்த்தமுள்ள வாழ்வை வாழ அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்போம், வாழ்வில் வளம் பெறுவோம். இசிதோர் ஐசக் என்பவர் ஒரு யூத அறிவியலார். இயற்பியல் துறையில் சாதனை படைத்ததற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு பெறுவதற்கான தூண்டுதல் யாரிடமிருந்து வந்தது என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர், என் தாய்தான் என்னை ஓர் அறிவியலாளராக ஆக்கியது. பள்ளி முடிந்த பின்பு நாம் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் எல்லா தாய்மார்களும் இன்று என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்பதுண்டு. ஆனால் என் தாயோ, இன்று வகுப்பறையில் சரியான கேள்வியை கேட்டாயா என்றுதான் கேட்பார். இதுதான் நான் இத்துறையில் சாதித்ததற்கான காரணம் என்று பதில் கூறினாராம். எனவே நாமும் சரியான கேள்விகளை கேட்டு இறைவனுக்கு உகந்த நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அர்த்தமுள்ள கேள்விகளை எழுப்பி நமது ஆற்றலை வளர்த்து கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா?
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரியவாரும். இறைவா எமக்கு துணை புரியவாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. மண்ணுலகோரின் மீட்பராம் இயேசுவே, தன்னொளி வீசும் தந்தையின் மொழியே, கண்ணுக்கு எட்டா ஒளியின் மொழியே, அன்பும் அடியார்க்கு அருளும் மரணே, எல்லையில்லா வல்லமையுள்ளவா, நல்ல துயிலால் களைப்பையாற்றுக.
அரசை தொலைத்தளித்தீரே. வியத்து களைத்த எமக்கு நீரே தயவாய் துயிலுற நேரம் தந்தே. தளர்ந்த உடலிடம் பெறவே உறங்கினோம். உணவோ மயக்கம் தவிர்த்துமை உணர்க. இறப்பை வென்று உயிர்த்த இயேசுவே, சிறப்பார் மாட்சி உமக்கென்றென்றும். பிறப்பில்லா தந்தையும் ஆவியாரும் நிறைப்புகள் இடையறனுடன் பெருக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம்மடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம்முதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லர். செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பித்தருளும்.
உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உன் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 145, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 21. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 27 முதல் 31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அன்று. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருளவும் வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை,
ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்து இயேசுவின் அன்பை பறைசாற்றிடவும் அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 5 புனித யூதித். ஜெர்மனி நாட்டில் உள்ள துரிங்கியா எனுமிடத்தில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1200ஆம் ஆண்டு பிறந்தார் யூதித். இறைபக்தியில் சிறந்திருந்த இவர் ஹங்கேரி எலிசபெத்தின் வாழ்க்கை வரலாற்றை படித்து அவரை தன் வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார். தன் 15வது வயதில் வசதிமிக்க ஒருவரை திருமணம் செய்து கொண்ட இவர் தன் வாழ்வினை எளிமையாக அமைத்துக் கொண்டார். இறைபக்தி நிறைந்த தன் கணவர் புனித நாடுகளுக்கு திருப்பயணம் செல்கையில் இறந்து போக யூதித் பிரேசியா சென்று புனித பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினில் துறவறம் பூண்டார்.
நோயாளிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்த யூதித் பிச்சை எடுப்பவர்களுக்கு உணவளித்து அவர்கள் தங்கி வாழ்வதற்கு இடமளித்தார். ஜெபத்திலும் தியானத்திலும் சிறந்திருந்த இவருக்கு ஆண்டவர் இயேசு காட்சி அளித்து தன்னை பின்பற்றி வா என்று அழைக்க ஆண்டவரின் அழைப்பின்படி தன் பணிகளை மேற்கொண்டார். உடல் ஊனமுற்றோரையும் தொழுநோயாளிகளையும் அன்போடு அரவணைத்து உதவிகள் செய்த யூதித் கிபி 1260 ஆண்டு மே 12 நாள் இறைப்பதம் சேர்ந்தார். இயற்கை சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் வெறும் கால்களோடு நடந்து இறைப்பணிகள் செய்த யூதித்தினை திரு அவை புனிதராக உயர்த்தி விதவை தாய்மார்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித யூதித் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொழுநோயினால் துன்புறுகிற மக்களின் நோய் நீங்கவும் அவர்களின் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம். நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, அற்புதமான தலைவரே, மக்களுக்காய் நீர் உண்மையே முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய, மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும். எங்களது தலைவர்களை உமது ஆவியுடைய கொடைகளால் நீர் நிரப்பி ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களையும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்தருளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களது தலைவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இவை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்பு